கிறிஸ்தவத்தில் போப் என்கிறதான பெயர் எப்படி வந்தது? நம்ம புதிய ஏற்பாட்டு முழுக்க பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர் இருந்தார்கள், தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள், சுவிசேஷகர்கள் இருந்தார்கள், போதகர்கள் இருந்தார்கள், மெய்ப்பர்கள் இருந்தார்கள். ஆனால் போப் என்கிற வார்த்தை இல்லையே, பிஷப் என்கிற வார்த்தை இல்லையே. அப்ப எப்படி இந்த பெயர்லாம் வந்தது? இது போல ஒரு கேள்விகள் கவனிக்கணும். papacy, the rise of papacy and their power, அதாவது சபைக்குள்ளாக சர்ச் ஹிஸ்டரியில இவர்களை குறித்து நம்ம பார்க்காமல் நம்ம அடுத்த ஸ்டெப்பு கடந்து போகவே முடியாது. மிகவும் முக்கியமானவர்கள். வெல்கம் டு ட்ரூத் இன் தமிழ். நான் போதகர் ஜேக்கப் ஜெயராஜ். முதலாவது நூற்றாண்டு முடிவில் சபை அநேக பிரச்சனைகளை சந்தித்தது. சொல்லப்போனால் ஒரு பக்கம் பர்சிக்யூஷன், இன்னொரு பக்கம் சபைக்குள்ளாக சில டீவியேஷன். இன்னும் மோசமான ஒரு பிரச்சனை என்னவென்றால் எரசி, தவறான உபதேசங்கள். ஆக இக்னிஷியஸ் என்ன செய்கிறார் என்றால் AD 110 யூனிவர்சல் சர்ச் என்று இருந்தால் நமக்கு நன்றாக இருக்குமே. யூனிவர்சல் சர்ச் தான் கேத்தலிக் என்பது நன்றாக இருக்குமே. அப்பொழுது யாரெல்லாம் உண்மையான சத்தியத்தை போதிக்கிறார்களோ அவர்களெல்லாம் நம்ம ஒன்றாக இணைக்கலாம். உண்மையான சத்தியத்திற்கு புறம்பாக இருக்கிறவர்களை நாம் என்ன பண்ணலாம், புறம் தள்ளலாம் என்று அவர் என்ன செய்கிறாரு, ஸ்மிர்னாக எழுதுகிறார் AD 110. இதுதான் ஹிஸ்டரி. பிறகு சபை யூனிவர்சலாக இருந்ததா என்றால் இல்லை. வெஸ்டர்ன் சர்ச், ஈஸ்டர்ன் சர்ச் அப்படிதான் தொடங்குதலிருந்து பிரிந்திருந்தது. இப்பொழுது என்ன நடக்கிறது என்றால் த மிடில் 300 AD அப்போ எபிஸ்கோப்பல் சர்ச், அதாவது ஒரு சர்ச்சினுடைய ஹைராக்கி. முதலாவது பிஷப் இருப்பார், அதற்கு கீழே ப்ரெஸ்பைட்டர், அதுக்கு கீழே டீக்கன், அதுக்கு கீழே லே பீப்புள் இருப்பாங்க. இது போல் ஒரு ஹைராக்கி, ஒரு கிளர்ஜி ஸ்டைல் என்னாகுது, உண்டாகுது. இந்த காலகட்டத்தில் தேவனுக்கென்று ஊழியம் செய்த பிஷப்புங்க மிகப்பெரிய பரிசுத்தவான்கள், ஆண்டவருக்கென்று வைராக்கிய வாஞ்சியாய் வாழ்ந்த பரிசுத்தவான்கள். உதாரணத்திற்கு டெர்ட்டுல்லியன், சைப்ரியன், இக்னிஷியஸ், இவங்களாம் இதுக்கு முன்னாடி இருந்து போயிட்டாங்க. இந்த காலகட்டத்திலையும் இது போல் பரிசுத்தவான்கள் பெரிய அளவில் கர்த்தருக்கென்று திருமணமே பண்ணாமல் சிலபஸின்னு சொல்லுவாங்க, அது போன்ற ஒரு வாழ்க்கை வாழ்கிறாங்க, தியாகமாக வாழ்கிறாங்க. திருமணம் பண்ணிட்டா கர்த்தருக்கென்று ஊழியம் விடுதலையாக செய்ய முடியாது, நமக்கு பொறுப்பு வந்துடும், அதனால் திருமணமே இல்லாமல் ஊழியம் செய்யலாம் அப்படின்ட்டு மோனாத்தியசத்தில் நம்ம பார்த்துருப்போம். இவர்களும் அதை தான், ஜெரோம்லாம் அதை தான் முடிவெடுத்து ஆண்டவருக்கு மகிமையை ஊழியம் செய்கிறாங்க. இப்படி செய்கிற காலகட்டத்தில் இப்போ லே பீப்புளுக்கும் கிளர்ஜி இவர்களுக்கும் ஒரு பிளவு, ஒரு வித்தியாசம் காணப்படுகிறது. ஏனென்றால் இந்த லே பீப்புள் இவர்களை மிகவும் உயர்ந்து பார்க்குறாங்க. அப்போ சிலபஸி திருமணமே பண்ணிக்காமல் ஊழியம் செய்ய வேண்டும் என்ற ஒரு சட்டம் சபைக்குள்ளாக AD 400 வந்து விடுகிறது. அப்போ பிஷப்புங்களை மிகவும் உயர்வாக ஜனங்க பார்க்குறாங்க. அடுத்தது இன்னும் அடுத்த ஒரு டெவலப்மெண்ட் என்னவென்றால் ப்ரீஸ்ட்ஹுட் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. ஜனங்க யோசிக்கிறாங்க, யார் ஃபாதர், யார் தேவனுடைய தாசர், யார் இந்த பிஷப், இவங்க கர்த்தருக்காக இப்படி வாழ்கிறாங்களா? அப்போது ப்ரீஸ்ட்டை போல் தேவனுக்கும் மனுஷருக்கும் இவங்க எப்படி இருக்காங்க, மத்தியஸ்தராக இருக்கிறாங்கன்னுட்டு இவங்களுக்கு இன்னும் கனமும் மேன்மையும் கூடுகிறது. சைப்ரியன் அதுதான் சொல்கிறாரு, பிஷப் தான் சர்ச், சர்ச் தான் பிஷப் என்கிற மனநிலை ஜனங்களுக்குள்ளாக இந்த காலகட்டத்தில் தான் டெவலப் ஆகிறது. பிறகு ஆப்சல்யூஷன் சொல்லுவாங்க. எந்த அளவு ஜனங்கள் தள்ளப்பட்டார்கள் என்றால், நாம் செய்கிற குறைகளை, பாவங்களை நாம் போயிட்டு பிஷப்புங்கிட்ட அறிக்கைட்டாலே அவங்க மன்னிச்சாவே கர்த்தர் நம்மை மன்னித்தது போல என்ற ஒரு ஐடியாலஜி டெவலப்மெண்ட்டெல்லாம் இந்த இடத்துல தான் உண்டாகிறது. நன்றாக கவனிக்கணும். இங்கே இது நல்லதா கெட்டதா, பிப்ளிக்கலா அன்பிப்ளிக்கலான்னு சொல்ல நான் வரவில்லை. ஏனென்றால் என்னுடைய திணிப்பு ஹிஸ்ட்ரியில் எதுவும் இருக்கக்கூடாது, என்னுடைய ஃபேப்ரிகேஷன். அதனால் என்ன நடந்ததோ அதை தான் நான் சொல்லிகிட்டே இருக்கேன். இந்த காலகட்டத்தில் தான் சைப்ரியனும் இதை சொல்கிறாரு, ஆப்சல்யூஷன், அதாவது நாங்கள் தவறு செஞ்சோம்னா ஃபாதர்கிட்ட என்ன பண்ணலாம், மன்னிப்பு கேட்டுக்கலாம், அவர் மன்னிச்சாவே நம்மளை கர்த்தர் மன்னிச்சாருன்ற ஒரு உணர்வுகள், அதுபோல் ஒரு டீச்சிங்லாம் இந்த காலத்தில் தான் நாங்கள் தொடங்குகிறது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரோமன் பிஷப்புக்கு மிகப்பெரிய பவர் இருந்தது. ஏன்னா ரோம் சிட்டியில் தான் சர்ச் இருக்குது ஒன்று. இன்னொன்று, பவுலும் பேதுரும் அந்த இடத்துல தான் கொல்லப்பட்டார்கள். அப்போ ஜனங்கள்லாம் அதற்காகவே என்ன பண்ணுவாங்க, அங்கே வருவாங்க. ஒரு காலகட்டத்தில் நம்ம பார்க்கும்பொழுது ஜனங்களுடைய எந்த பிரச்சனையானாலும் அதை தீர்த்து வைக்க அல்லது அதற்கு ஒரு சொல்யூஷன் பிஷப் கிட்ட தான் போய் ஜனங்க தேடுவாங்க.
அரசியலையும் அது போல தான் இருந்தது. இப்பொழுது பிஷப்புங்களுக்கு வேண்டிய பெரிய மரியாதையும் கனமும் அவங்க சொல்கிற போல தான் அரசாங்கமே கேட்கின்ற அளவுக்கு இனிமேல் தான் என்ன ஆகிறது, தொடங்குகிறது. இந்த இடத்துல ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். வெஸ்டர்ன் சர்ச் எப்பொழுதுமே இண்டிபெண்ட் தான் இயங்கி கொண்டு இருக்கிறது. ஈஸ்டர்ன் சர்ச் ஃபுல் கண்ட்ரோல் யார் கையில் இருக்குன்னா அரசாங்கம் கையில் தான். அவங்க என்ன சொல்கிறாங்களோ அது போல தான் இந்த காலகட்டத்தில் சபையாகப்பட்டது நடந்து கொண்டு வந்தது. அடுத்து இன்னொரு காரணம், ஏன் பிஷப்புங்களுக்கு இவ்வளோ பெரிய மரியாதை என்றால் இவர்கள் பேதுனுடைய சக்சஸர். ஆகவே பிஷப்புங்களுக்கெல்லாம் பெரிய மரியாதை, சொல்லப்போனால் தலை மேலே தூக்கி வச்சுட்டு ஆடுவாங்கன்னு சொன்னாங்களே, அதுபோல் ஒரு பெரிய மேன்மை இருந்தது. இன்னொரு இடத்துல நம்ம புரிஞ்சுக்கணும், இனிமேல் வர்ற காலகட்டங்களை நம்ம பார்த்து இப்பொழுது வாழ்ந்த பிஷப்புங்களை எடை போட முடியாது. ஏனென்றால் இவர்கள் உண்மையிலே சொல்லப்போனால் பெரிய பரிசுத்தவான்கள், அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இப்போ நீங்கள் கேட்கலாம், பேப்பசின்னு சொல்கிறீங்களா அப்படின்னா என்னன்னுட்டு. முதலாவது, பேப்பல் என்றால் சுப்ரீமசி, உச்சக்கட்ட அதிகாரம், உயர்ந்தவர் அவர் தான் அப்படின்றது. பேப்பசி என்றால் லாட்டின் வேர்ட் பாப்பா என்றால் அப்பா, தகப்பன், அதுதான் ஃபாதர்னு சொல்கிறோம். அப்போ போப் என்றாலே அங்கேருந்து தான் வருகிறது. பேப்பசின்றதில் தான் போப்பு வருகிறது, அப்பா தகப்பன் என்கிறதான ஒரு அர்த்தம். இப்பொழுது 440 ஒரு பெரிய திருப்புமுனை என்னவென்றால், ரோமாபுரி விழுந்து கொண்டே வருகிறது. அப்பொழுது பார்பேரியர்களுடைய தாக்குதல் அதிகமாக இருக்கிறது ரோமாபுரிக்கு. சொல்லப்போனால் ராஜாக்களே எதிர்த்து சண்டை போட முடியாமல் தோற்று கொண்டு இருக்கிறாங்க. அந்த சூழ்நிலையில் லியோ I என்கிறதான போப், இந்த இடத்துல தான் பேப்பசி வளர்கிறது. சில பேர் 519ன்றாங்க, ஆனால் அநேக ஸ்காலருங்க அல்லது ஹிஸ்டாரியன் இவர் தான் பேப்பஸினுடைய ஃபவுண்டர்னு சொல்கிறாங்க. இவருடைய திறமையால், லீடர்ஷிப்பால் அந்த ஜனங்களோடு கூட போர் வராதபடிக்கு தடுத்து, அதன் மூலமாக இவருடைய அந்த ஸ்கில் எபிலிட்டியில் மேற்கொண்டு ஜனங்களை காப்பாற்றுகிறார். அப்போ ஜனங்களுக்குள்ளாக ஒரு மனநிலை, ராஜா செய்யாததை நம்ம போப் செஞ்சிட்டாரே, அப்போ கர்த்தர் இவரோடு கூட இருக்கிறார், ஏதோ ஒரு வல்லமை இருக்கிறது என்று சொல்லி அந்த காலகட்டத்தில் ராஜாக்கு ராஜா இவர் தான், போப்புக்கு போப்பு இவர் தான். 590 என்ன நடக்கிறது என்றால், இங்கே தான் முக்கியமான ஒரு நபர் எழும்புகிறார், கிரெகரி I. இவருடைய பரிசுத்தமான வாழ்க்கை, ஆண்டவருக்காக இவர் பாராட்டின அந்த சீல், இவருடைய கேரக்டர் ஜனங்களை கவர்ந்து இழுத்தது. அநேக காலங்களுக்கு பிறகு ஒரு நல்ல ஒரு பிஷப்பை அல்லது போப்பை ஜனங்க பார்க்குறாங்க. இவருடைய ரைட்டிங்ஸ் பெரிய அளவில் ஜனங்களை இம்பேக்ட் பண்ணது என்று எழுதப்படுகிறது. இருந்தாலும் இவருக்கு எந்த விதமான பெரிய அளவு தியாலஜி நாலேஜ் கிடையாது. இவருடைய திறமையால் என்ன செஞ்சாருன்னா, அநேக மிஷினரிகளை தேவனுடைய ஊழியத்திற்காக அனுப்பி வைக்கிறார் இவர் காலகட்டத்தில் தான். அடுத்தது, அன்பிப்ளிக்கலான காரியத்தையும் இவர் தான் செய்கிறார். சில ரிச்சுவல்களெல்லாம் சபைக்குள்ளே கொண்டு வந்து அதை என்கரேஜ் பண்ணி, இவர் காலகட்டத்தில் நம்ம சொல்லப்போனால் ரிலிக்ஸ் வர்ஷிப்பு, செயின்ட் வர்ஷிப்பெல்லாம் பெரிய அளவில் இவர் காலகட்டத்தில் தான் பெரிய ரிவைவ் ஆகுது. அதுவும் சரித்திரத்தில் நம்ம மறக்கவே முடியாது. ஒரு பெரிய சேஞ்சஸ் போத் சைடு இவருடைய காலத்தில் உண்டாகுது. ஆகவே ஜனங்களுக்கு அடுத்து 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 இவங்க மேலே பெரிய ஒரு மதிப்பு உண்டாகிறது. ராஜாவுக்கு சமமாக அல்லது ராஜாவுக்கு மேலாக இவர்களை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இவர் என்ன செய்கிறார் என்றால், பேப்பசிக்கு என்று ஒரு சென்டர் இருக்கணும் ஜனங்களை நடத்த. ஆகவே இட்டாலியில் 1500 ஸ்கொயர் மைல்ஸ் பெரிய இடத்தை பிடிக்கிறார். பிடிச்சு அநேக சாதனைகளை படைக்கிறார். இவர் தான் பர்கெட்டரி, அடுத்தது செத்தவங்களுக்கு பெரிய மாஸ், இது வைக்கிறதெல்லாம் இன்ட்ரடியூஸ் இவர் தான் பண்ணுறாரு. இந்த பர்கெட்டரி என்றால் என்ன, இன்டெலிஜென்ஸ் என்றால் என்ன என்பதை நான் கடைசியில் நான் சொல்ல போகிறேன். வேற எப்பாச்சும் அதை பார்ப்போம். இதுபோல் அநேக புதிய புதிய திட்டங்களை கொண்டு வருகிறதன் மூலமாக பேப்பசி, போப் என்பவர்களுக்கு ஜனங்கள் மத்தியில் ஒரு பெரிய கௌரவத்தையும் மேன்மையும் அவர் உண்டாக்கிட்டார், ஸ்ட்ராங் பண்ணிட்டார். இவருடைய பேப்பசி இவருடைய அதிகாரத்தை பெரிய அளவில் ஸ்ட்ராங் பண்ணிட்டார். இப்போ எந்த அளவுக்கு சபை வளர்ந்தது என்றால், வெஸ்ட்டில் போப்பு தான் பெரிய ஒரு அதிகாரமுடையவர், ராஜாவை காட்டிலும் அவர் தான் டிசிஷன் மேக்கர். இந்த அளவு சபை நகர்த்தப்பட்டது. இது மட்டும் இல்லை, இன்னும் அநேக ஃபேக்டர்ஸ் இந்த பேப்பசி வளர காரணமாக இருந்தது. இந்த போப்பினுடைய ரைச்சஸ்னஸ், அவர்கள் ஜனங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த உண்மையான வாழ்க்கை. அடுத்தது ரைஸ் ஆஃப் டெம்பரல் பவர்னு வாங்க, ராஜாக்கள் செய்ய முடியாததை போப்புங்க செஞ்சுருக்கிறாங்க. இவங்கள போய் யுத்தத்தை நடத்தியிருக்காங்க. அது போல் வரலாறு இருக்குது. நம்ம குருசைட்டில் அதை நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, தேவனுடைய ஊழியத்திற்கென்று அநேக மிஷினரிகளை அனுப்புனாங்க, பெரிய அளவில் தியாகம் பண்ணாங்க. இந்த காலகட்டத்தில் சில தவறான காரியங்களும் நடந்திருக்கு. நீங்கள் ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா அது ஃபால்ஸ் டிக்ரேட்டல்ஸ்னுவாங்க.
சில கடிதங்கள் மூலமாக ஃபேக்கான நியூஸை அவங்க பரப்பினது, இதுதான் பெரிய ஹிஸ்ட்ரியிலே பெரிய ஒரு ஃபோர்ஜரின்னு சொல்லுவாங்க. இதுபோல் நெகட்டிவாகவும் நடந்து அந்த நெகட்டிவ் மூலமாகவும் தனக்கு பெரிய மேன்மையை தேடி கொண்ட ஒரு காலகட்டம் தான் இதுபோல் காலகட்டங்களெல்லாம். 600க்கு மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது கிரகரிக்கு மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா, பெரிய அளவில் போப்புங்களுக்கு ஒரு நல்ல மதிப்பு ஜனங்கள் மத்தியில் இல்லை. ஏனென்றால் இவர்களை போல தியாகம் படைக்கவில்லை ஆண்டவருக்கென்று, இவர்களை போல் ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணல, இவங்களை போல் மிஷினரிகளை அனுப்பல, ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலாக ஒர்க் பண்ணல. நல்லவர்கள் ஏறந்தேர் வந்து போயிருக்காங்க. ஆனால் சொல்லப்போனால் ஒரு இருண்ட காலம் தான் இதுக்கு பிறகு. அநேக தவறுகள் இந்த காலத்தில் நடக்கிறது. நான் சொல்ல ஆசைப்படலை, நீங்கள் புத்தகங்களை பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். 1000 ADக்கு மேலே ஹில்ட பிராண்டுன்னு ஒருவர் வருகிறார். அவர் காலகட்டத்தில் தான் போப் என்கிற அந்த பேப்பசி, அவர்களுக்கு இருக்கிற அந்த மரியாதை, அவர்களுக்கு இருக்கிற அந்த அதிகாரம் பெரிய அளவில் உச்சக்கட்டத்துக்கு உயர ஆரம்பிக்கிறது. காரணம் என்னென்றால் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கைகள், அவங்க செஞ்ச அந்த ரிவைவ், தூங்கிட்டு இருக்கிறவங்களை எழுப்பினாங்க அவங்க. இவர் தான் என்ன செய்கிறார் என்றால், சபையை அரசாங்கம் ஆளக்கூடாது, சபை இண்டிவிஜுவலாக செயல்பட வேண்டும் என்று. இதற்கு முன்னாடி பார்த்திங்கன்னா சபையை கவர்மெண்ட்டு தான் ஆண்டு கொண்டு இருந்தது. அங்கங்கே அவர்கள் தான் பிஷப்புங்களை மற்றவங்களை நியமிக்கிறாங்க. சில சமயத்தில் பிஷப்புங்களும் என்ன பண்ணியிருக்காங்க, ராஜாக்களை நியமித்து இருக்கிறார்கள். அதை நம்ம போன முறையே சில ஹிஸ்ட்ரிகளை நம்ம பார்த்தோம். இவர் காலகட்டத்தில் சபை தன்னிச்சையாக செயல்பட வேண்டும், பிஷப்புங்களை அது கீழே வருகிறவர்களை யார் நியமிக்க வேண்டும் என்றால் சபை தான் நியமிக்க வேண்டும் என்ற ரூலை இவர் தான் ஸ்ட்ராங் பண்ணி கொண்டு வருகிறார். அடுத்தது கிளர்ச்சிங்க மேரேஜ் பண்ணிங்கன்னா, இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா 400க்கு மேலே இல்லாத இருந்தது. அதுக்கு பிறகு சில பேர் ஏறந்தேர் பண்ணிக்கிறாங்க. இவர் காலகட்டத்தில் ஒரு சட்டம் போட்டார், திருமணமே பண்ணக்கூடாது. காரணம் என்னென்னா, திருமணம் பண்ணிங்கன்னா ஆண்டவருக்கு பெரிய அளவில் நம்ம ஊழியம் செய்ய முடியாது என்று. இவருடைய கடைசி ஒரு ஆசை என்னவென்றால், சபையை உலகத்திற்கு பெரிய ஒரு அதிகாரம் உள்ளதாக கொண்டு போக வேண்டும், சபை என்ன சொல்லுதோ அதன்படி தான் எல்லாமே செயல்படணும்னுட்டு இவர் முயற்சி எடுத்தார். ஆனால் முடியவில்லை. அதுக்குள்ளே இவர் காலங்கள் முடிவு அடைகிறது. இவருக்கு பிறகு இன்னோசென்ட் 3 இவருடைய அந்த கனவை என்ன பண்ணுறாரு, நிறைவேற்ற பார்க்குறாரு. ஏனென்றால் சபைக்கு அதிகாரம் இருந்தால் பேப்பசிக்கு அதிகாரம் இருக்கும், பேப்பசிக்கு அதிகாரம் இருந்தால் சபைக்கு அதிகாரம் இருக்கும். இவர் காலகட்டத்தில் தான் ஒரு காரியங்களை முன்னெடுத்து அதை ஸ்ட்ராங் பண்ணுறாங்க. என்னென்னா, ஆண்டவரோட சற்று கீழானவங்க போப்புங்க, இவர்கள் எல்லோரையும் ஜட்ஜ் பண்ணலாம், ஆனால் இவர்களை யாருமே என்ன பண்ணக்கூடாது, ஜட்ஜ் பண்ணக்கூடாதுன்ற ஒரு சட்டம், ஒரு காரியங்கள் இவர் காலத்தில் தான் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. இவைகளெல்லாம் நல்லதா கெட்டதா, இவைகளெல்லாம் பிப்ளிக்கலா அல்லது அன்பிப்ளிக்கலா என்பதை நீங்கள் கமெண்ட்டில் பண்ணுங்கள். மே காட் பிளஸ் யூ. see you next week. ஆமென்.